துணிகளை நீங்கள் வாங்கிக் கொண்டு வந்து திருப்பதி மீது வயிற்று ஜெபித்து வைத்து அவற்றை உங்கள் வீடுகளுக்கு எடுத்து சென்று நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். இறை மக்கள் அனைவரும் இந்த வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ள உங்களை என்போடு கேட்டுக்கொள்கிறோம். அன்பிற்குரியவர்களே, மாலை 6 மணிக்கு தமிழ் திருப்பதி நமது பங்கு ஆலயத்தில் நடைபெற இருப்பதால் திருப்பதி கருத்துக்களை பதிவு செய்ய விரும்புகிறவர்கள் இங்கே அமர்ந்திருக்கும் தன்னார்வ தொண்டர்களுக்கு பதிவு. வணக்கம். இந்த துணியை வந்து ஸ்டவ் தூரின்னு சொல்லுவாங்க. ஸ்டவ் அப்படின்னு சொன்னா போர்வைன்னு இருக்கும். இத்தாலியில் டூரின் நகரில் கவர்மெண்ட் சர்ச்சில் இந்த துணி வைக்கிறதுனால இது டூரின் துணின்னு சொல்லப்படுது. இந்த துணியினுடைய பெரிய விஷயம் எதனால இவ்வளவும் இவ்வளவு பிரபலமாக இருக்குன்னு கேட்டோம்னா, துணியை பார்த்து இது பெரிய விஷயமா இது 50 ஆண்டுகளுக்கு ஒரு முறை இதை காட்சிப்படுத்தும் போது அப்போதான் போட்டோகிராஃபி வந்த உடனே செட்டோஃபியான ஒரு போட்டோ எடுக்கிறார். அந்த போட்டோ எடுக்கும் போது பிளாக் அண்ட் ஒயிட் தான் நெகட்டிவ்ல தெரிகிற அந்த ஃபிலிம்ல இந்த உருவம் தெரியாது. இது தப்பா இருக்குமோ நினைச்சு அவர் ஒவ்வொரு முறையும் எடுக்கிறார். அந்த ஃபிலிம்ல இந்த உருவம் இப்படி தான் தெரியுது. ஆனால் துணியில உருவம் தெரியல. உத்து பார்த்தா இந்த விஷயம் தெரியாது. இதனால இந்த துணி இந்த போட்டோ பெரிய விஷயம் தான் கிடையாது. இந்த துணியை பார்த்தீங்கன்னா அந்த உருவம் அமைதி நீங்க ரொம்ப உத்து பார்த்தா வெளிச்சம் தெரிஞ்சா முதல் பெரிய வாய்ப்பு இருக்கு. ஆனால் இந்த போட்டோவில் இந்த உருவம் அதை எக்ஸ்போஸ் ஆகி ஸ்க்ரீன் டைமென்ஷன் உருவம் வெளியே தெரியணும்னு சொன்னா யாராவது என்ன பண்ணணும், இதை எடிட் பண்ணும். அப்போனா 3D டைமென்ஷன் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு. அப்போலாம் இல்லாத டைம்ல இந்த போட்டோ வந்ததுனால ஒரு 33 அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள் 30 வருஷத்துக்கு மேல இது பொய்ன்னு சொல்றதுக்காக நிறைய கேள்விகள் கேட்கிறாங்க. அந்த கேள்விகளை அதுல ஒருத்தர் கடவுளை நம்பாம இருந்தவர் என்ன பண்றாருன்னா, இந்த தொகுப்புகளை எல்லாம் தொகுத்து ஒரு புக்கா போடுறாரு. அதை வச்சுதான் இப்ப நம்ம விளக்கம் கொடுப்போம். மஸ்ஜித் துணின்னு சொல்றதுக்கான காரணம், இஸ்ரேல் பாலஸ்தீன பகுதிகளில் இருக்கிற ஒரு நகரத்தினுடைய பெயர் மஸ்ஜித்னு பேர். அங்க ஒரே ஒரு வேலை மட்டும்தான், லினன் கிளாத்ல துணி நெய்கிறது அவங்களோட வேலை. இது எப்படி இருக்குன்னா, மீன் முள்ளு இப்படி இருக்கும் இல்லைங்களா, அது மாதிரி அந்த இலைகள் ஊடுபடுறதுனால இது ரொம்ப காஸ்ட்லியா இருந்துச்சு. பணக்காரன் மட்டுமே பயன்படுத்த முடியாது. இந்த துணி யாரோடது அப்படின்னு கேள்வி கேட்டா, அரிமத்தியா ஒரு சூசை தான் குருவாக நினைச்ச இயேசுவுக்காக விழாத்துக்கு போய் பர்மிஷன் வாங்கிட்டு தான் கடலில் அடக்கம் பண்ணதுனால தனக்காக வச்சிருந்த துணியை கொடுத்துருக்கிறாரு அப்படின்னா நம்ம அப்படி கொண்டு வந்து கொடுத்தா இந்த துணியுடைய வருஷம் என்னவா இருக்குன்னா 2000 வருஷத்துக்கு மேல பழக்கம் இருக்கணும்னு சொல்றாங்க. அப்படி அதை டெஸ்ட் பண்ணால் தானே தெரியும்னா கார்பன் டெஸ்ட் எடுக்கிறாங்க. அப்படி எடுக்கும் போது நீங்கள் துணியினுடைய இந்த பக்கமும் சரி அந்த பக்கமும் போனீங்கன்னா ஒரு வெட்டி இருக்கும். அது துணி ஓரத்தில் வெட்டியிருப்பாங்க. அப்படி வெட்டினதோட அடையாளமா இங்கே கருப்பாக இருக்கிறது. அது வெட்டி பார்த்தோன்னு என்ன சொல்கிறாங்க, நீங்கள் பார்த்து முடிச்சு வந்து நீங்கள் பார்த்துட்டு போகணும். அது பார்த்தோன்னு சொல்கிறாங்க, இது பழசெல்லாம் கிடையாது, ஒரு 13 நூற்றாண்டு பழக்கம் தான் இருக்கிறாங்க. 1858 இந்த துணியினுடைய ஓரத்தில் ஒரு 4 சென்டிமீட்டருக்கு 14 அடிக்கு என்ன பண்ணுறாங்க தச்சிருக்கிறாங்க. அதை வெட்டதுனால தான் 1990 இது பொய் துணின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. 1978 2ஆம் ஜான் பால் II என்ன பண்ணுறாங்கன்னா மறுபடியும் இதை டெஸ்ட் பண்ணுறதுக்கு சொல்கிறாங்க. அதனால ஒரு சென்டிமீட்டருக்கு மறுபடியும் வெட்டுறாங்க. இது 2000 வருஷம் பழக்கம்னு ஒத்துக்கிறாங்க. இது துணி பழக்கமாக இருந்துட்டு போயிட்டு அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. இது இயேசுவோட உடம்பு தானே அடுத்த கேள்வி கேட்குறாங்க. இயேசுவோட உடம்புன்னா எதை வச்சு இதை இயேசுவோட உடம்புன்னு சொல்லணும்னு கேட்குறாங்க. ரோமைகளை பொறுத்த வரைக்கும் யாரும் சிலுவையில் அடிச்செல்லாம் கொண்டு வரல, சிலுவையில் கட்டி போட்டு தான் கொள்றாங்க. இறக்கலைன்னா காலம் உடைச்சிருவாங்க. இப்படி தான் நம்ம பார்த்துருப்போம். ஆனால் இவருக்கு மட்டும்தான் இந்த காயங்கள் வித்தியாசமாக இருந்திருக்கு. இவருக்கு மட்டும்தான் இத்தனை காயங்கள் இருக்கு. இவர் தவிர வேறு யாருக்கும் இல்லை. முதல் அடையாளம் அவர் தலையில் இருந்த இந்த முள்முள்ளுடைய இரத்தம் பாடி, 2வது விழாவில் இருந்த இந்த இரத்தக்கரை, 3வது கரங்கள்ல இருந்து ஆணில இருந்து இந்த காயங்கள், 4வது இங்க இருக்கிற இந்த கரை, 5வது அவர் காலில் இருந்த காயம். இதுதான் அடையாளமா சொன்னோம்னா, நம்ம சில சர்ச்சுக்கெல்லாம் போனோம்னா சிலுவையில என்ன பார்க்குறோம் அப்படின்னா முள்முடி இப்படி வட்டமா வச்சிருக்கிறாங்க. இங்க என்ன சொல்றாங்கன்னா இது குப்பை மாதிரி இருந்துச்சுங்கிறாங்க. அப்ப எது உண்மைன்னு கேட்கணும். அது 16ஆம் நூற்றாண்டுகள்ல பெயிண்ட் பண்ணப்பட்டது. யாரும் இயேசுவை பார்த்ததெல்லாம் கிடையாது. அவங்க முள் முடின்னு சொன்னோன்னா அவனுக்கு தெரிஞ்ச மாதிரி என்ன பண்றான், முள்ள ரவுண்டு மாதிரி ரீசா பண்ணி அதை மேலே மாட்டினா நல்லா இருக்குன்னு மாட்டி விட்டது தான். ஆனால் ஒரிஜினல் விஷயம் அப்படி கிடையாது. அந்த முள்ளு முடி அவ்வளோ ஆழமாலாம் கிழிக்காது. ஆனால் இது அப்படி கிடையாது. தொப்பி மாதிரி வச்சு தலையில் அடித்து இறக்குனாங்க. அதனால தான் அந்த துணியில் உங்களுக்கு ரத்த அந்த
ஒரு மனிதன் ரொம்ப ஆழமா வேகமா கீழே இருந்து மேலே இப்படி குத்தினா மட்டும்தான் இந்த கரை வரதுக்கான வாய்ப்புகள்னு சொல்றாங்க. அந்த ஈட்டினுடைய அளவு 1.5 இன்ச்சு அகலமும் 4 இன்ச்சு நீளமும் இந்த ஈட்டி இருந்தா மட்டும்தான் இவ்வளவு காயம் வதங்குறாங்க. 3வது இங்க இருந்த மணிக்கட்டில் இருக்கிற ரத்த காயம். ஆனா இதை வச்சு சொல்றாங்க இயேசுக்கு உள்ளங்கையில தானே ஆணி அடித்தாங்க, இங்க மணிக்கட்டில் இருக்க, அப்ப இது இயேசு வழியா. உடனே அவங்க என்ன பண்றாங்கன்னா மாட்டு வரைக்கும் போய் 2 கையை வாங்கிட்டு போறாங்க, முழங்கை வரைக்கும். அதை மேலே கட்டி தொங்க விட்டு கீழே வெயிட்டு கட்டுறாங்க. 5 கிலோ 10 கிலோ 40 கிலோ வரைக்கும் அந்த கைக்கு ஒன்றும் ஆகல. 40 கிலோவுக்கு மேலே கைக்கு ஆகணும்னா கை இறங்கிடுது. அப்போ சொல்றாங்க ரோமியர்கள் உண்மையாக அதிகாரிகள் தான், அதனால தான் பிஞ்சிடக்கூடாதுன்னு மணிக்கட்டில் அடித்தாங்க. ஏன் அடிச்சிருக்கணும் அப்படின்னு சொன்னா, ரோமியர்களை பொறுத்த வரைக்கும் நிலம் தேவதையாக கருதப்பட்டது. அது மட்டும் கிடையாது, ஒரு சபிக்கப்பட்டவுடைய உடம்பும் ரத்தமோ கீழே விழுந்தா அந்த நிலமும் சபிக்கப்படுங்கிறதுனால தான் ஆழமா இறுக்கி அடிச்சிருக்காங்கன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் அடுத்த விஷயம் சொல்றாங்க, இயேசுவா இருந்திருந்தா அவருக்கு எந்த உடம்புல ஊனமும் இல்லை, அவர் ஊனம் இல்லாத ஆடுன்னு தான் விவிலியம் சொல்லுது. ஆனா இங்க பாத்தீங்கன்னா 4 நாள் 8 விரல் தான் இருக்குது, 10 விரல் இல்லை. 2 விரல் இல்லாத ஒருத்தரை ஊனமில்லாத ஆடுன்னு சொல்ல முடியுமா? அப்ப அவங்க சொல்றாங்க மணிக்கட்டுல அடிக்கப்பட்ட காயம் அவருடைய கட்ட விரல் என்ன ஆச்சுன்னா மடக்க வச்சிருச்சு, அதனால மடங்கிருக்கு தவிர விரல் இல்லாமலாம் இல்லை, அதனால அவர் தான் இயேசுன்னு மறுபடியும் ஒத்துக்கிறாங்க. அதுக்கப்புறமா இந்த கரை எதோட கரைன்னு சொன்னா இது ஒரு மகரந்த பொடியினுடைய கரையா சொல்லப்படும். இந்த பூ ஆற்றிலிருந்து மே மாசத்தை மட்டும்தான் பூக்கக்கூடிய ஒரு இயேசு இறந்த நேரம் ஏப்ரல் 15ன்னு சொல்லப்படுகிறது. இந்த 4 மணிக்கு மட்டும்தான் பூக்கும். 4 மணி பூதான் இந்த பூவோட பேரு. இயேசு இறந்தது 3 மணி. பிலாத்துட்டு போய் பர்மிஷன் வாங்கணும் அந்த நேரம். அங்கிருந்து கொண்டாந்து கலரில் வச்சதுக்கு அப்புறமா இந்த பூ போட்டதுனால அவர் சீர்கள் என்ன பண்றாங்க, பக்கத்துல இருந்த பூவை கொண்டாந்து வச்சாங்க. இந்த பூவுக்கு சயின்டிபிக்கலா ஒரு பேர் சொல்றாங்க, கப்பாசியா இஜிப்சாங்கிறது அவருடைய சயின்டிபிக் நேம். இதை வச்சு என்ன சொல்றோம், இது இயேசுவோட உடம்புன்னு சொல்லலாம். சரி, இதெல்லாம் ஒத்துக்கிட்டாச்சு, இந்த துணி 2000 பழக்கம்னு சொல்லியாச்சு, இது இயேசுவோட உடம்புலேயே ஒத்துக்காச்சு, தப்பு எல்லாம் பண்ணது கூட அர்த்தம் கேட்கணும். இந்த மனுஷனா இருந்தா இவருக்கு ரத்த குரூப் இருக்கணுமே, இந்த ரத்த குரூப் என்னன்னு கேட்குறாங்க. ஏபி பாசிட்டிவ். ஏபி பாசிட்டிவ்னு சொன்ன உடனே நம்ம யோசிப்பாங்க, இது எப்படி கண்டுபிடிச்சி எப்போ யார் சொன்னா, நீ எது எக்ஸ்பர்ட் கேட்போம் இல்லையா? இதுக்கு வேற ஏதாவது ஆதாரம் இருக்கான்னு கேட்டோம்னா, திருப்பலி நடக்கும்போது ரத்தமும் அப்பமும் அவரோட உடம்பாவும் ரத்தமாகவும் மாறினதுக்கு அப்புறமா அந்த ரத்தத்தை எடுத்துக்கொண்டு போய் டெஸ்ட் பண்ணும்போது அந்த குரூப்பும் ஏபி பாசிட்டிவ் தான். அதனால இதை சொல்ல முடியும். இதை சொன்ன உடனே நமக்குள்ள சந்தோஷமா இருக்கும், எனக்கு ஏ பாசிட்டிவ் தான் கஷ்டம், ஏபி பாசிட்டிவா இருக்குன்னு யோசிச்சு பண்ணாமலாம் ஏற்று ஆயிட்டோம், ரொம்ப கஷ்டமான விஷயம். எனக்கு சொன்ன உடனே அப்படி தோணும் இல்லை, நானும் ஏபி பாசிட்டிவ் தான், அப்புறம் நம்மளாம் ஒரே ஃபேமிலியாக பார்த்தீங்களா? சரி, அப்புறம் நான் வேற ஏதாவது சொன்ன கண்டிப்பா. அதனால அதோட ஏபி பாசிட்டிவ்னு சொன்னதுக்கு அப்புறம் மறுபடியும் டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கு போறாங்க. டிஎன்ஏ டெஸ்ட்ல இவங்க அப்பா அம்மா யாருன்னு தெரியுமான்னு கேட்கறாங்க. தெரியும். அப்படின்னா என்ன பண்ணலாம்னு கேட்கறாங்க. ஒரு குழந்தை உருவாங்கன்னா 2 விதமான டிஎன்ஏ வேணும், ஒன்று நியூக்ளியர் டிஎன்ஏ, இன்னொரு மைட்டோகாண்ட்ரியல் டிஎன்ஏ. தந்தை வழி டிஎன்ஏ, தாய் வழி டிஎன்ஏ. ஆனால் இந்த பிளட் டெஸ்ட்ல அப்பாவோட டிஎன்ஏ தெரியல, அம்மாவோட டிஎன்ஏ மட்டும்தான் இருக்கு. அப்படி அம்மாவோட டிஎன்ஏ சொல்லும்போது அவங்களும் பாலஸ்தீன இசைப்பாளர் ஒரு பொண்ணுன்னு சொல்றாங்க. அது அன்னை மரியாதை இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு. இதெல்லாம் வச்சு இந்த இயேசுவோட உடம்பான்னு சொன்னோம்னா அதெல்லாம் முக்கியமான விஷயம் கிடையாது. இந்த துணியில இந்த உருவம் பதினெட்டுக்கிற காரணம் என்ன? அப்ப என்ன சொல்றாங்கன்னா, இயேசு இறந்துட்டாரு, அடக்கம் பண்ணாங்க. இந்த துணியில பண்ணா என்ன நடக்கும்னு சொல்றாங்க. மாற்று வரைக்கும் ஒரு உடம்பை வாங்கி சொல்றாங்க. அது ரத்தம் எடுத்து அது மேல தீ வச்சோம்னா 1 சென்டிமீட்டருக்கு மேல பதியில உருவம் பதியில மாற்று வழியில இருந்து வாங்கிட்டு வந்த உடம்புல பதியில உங்களுக்கே ரத்தம் வருது உடம்புல. நீங்க தொட்டீங்கன்னா துணியில இந்த பக்கம் ஊறி அந்த பக்கம் தெரியும். ஆனா இதுல ரத்த கரை இல்லை. அப்ப என்ன நடந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா, இயேசு உயிர்த்த பொழுது ஒரு வெளிச்சம் உருவாகியால் ஒரு பெரும் சத்தமும் வெளிச்சமும் உருவாகி கேட்டது. அந்த வெளிச்சத்தினுடைய அளவு என்னன்னா 48,800 கோடி அல்ட்ராவயலட் ரேஸ் ஒரு ஸ்பிரிட் ஆஃப் டைம்ல வெளியே வந்தா மட்டும்தான் இந்த உருவம் இதுல பதிவுங்கிறாங்க. ஏற்கனவே சொன்னோம், அந்த துணியில போட்டோ எடுக்கும் போது ஏன் அந்த நெகட்டிவ்ல இந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா, இந்த துணி நெகட்டிவ் பார்க்கணும், எடுக்கிற போட்டோ எல்லாம் பாசிட்டிவாகவும். நீங்க போட்டோ எடுக்கும் போது கண்ணால பார்த்தீங்கன்னா தெரியாத அந்த உருவம், போட்டோ எடுத்த உடனே உங்க மொபைல்ல தெரியும். அதுக்கான காரணம் என்னன்னா, அந்த துணி நெகட்டிவா இருக்குது. அதுவே மிகப்பெரிய ஆதாரமா சொல்றாங்க. இவ்வளவு கேட்டதுக்கு அப்புறம் அடுத்த கேள்வி இது ஒரிஜினலா? இது ஒரிஜினல் கிடையாது.
ஏன் ஒரிஜினல் கிடையாதுன்னா காந்தியோட பேனாவை நான் சுட்டு இருந்தா நீங்க சுட்டுட்டு போயிட மாட்டீங்களா? அதனால என்ன பண்ணுவோம், பத்திரமா கொண்டு மியூசியத்துல தான் வைப்பாங்க. அப்படி இதை கொண்டு போய் என்ன பண்றாங்க, கூரையில வச்சிருக்காங்க. கூரையில சென்ட் ஜான் த பேப்டிஸ்ட் சர்ச் இன்னமும் இருக்கிறது. நீங்க போனீங்கன்னா எப்படி பார்க்கலாம்னா ஒரு கண்ணாடி பெட்டிக்குள்ள தொங்க விட்டுருக்காங்க. இந்த பக்கம் முகமும் அந்த பக்கம் இருக்கும். நீங்க போன உடனே நீங்க பார்க்கலாம். ஒரு 2-3 செகண்ட் ஆனதுக்கப்புறம் அதையும் திரும்பி காமிக்க நீங்க பார்க்கலாம். அது யாரும் ரொட்டேட்லாம் பண்ண மாட்டாங்க, இங்கிருந்து தமிழ் சொல்லவும் மாட்டாங்க. நீங்க பார்த்துட்டு வரலாம். ஆனா போனா தெரியும் சாங்க சென்ட் ஜான் த பேப்டிஸ்ட் சர்ச்சை கேட்டு கண்டுபிடிச்சு வர்றது. ஒரு பெனசிஸ்டன்ஸ் என்ன பண்றாருன்னா 3 விதமான காப்பி எடுக்கிறதுக்கு 3 காப்பி கிடையாது, 3 விதமான காப்பி எடுக்க பர்மிஷன் தராரு. ஒன்று ஃபாரன்சிக் காப்பி, இன்னொன்று மியூசியம் காப்பி, ஒன்று ரெலிக் காப்பி. ரெலிக்னா புனித பண்டமா பயன்படுத்துறது, மியூசியம் காப்பினா காட்சிப்படுத்துறது, ஃபாரன்சிக் காப்பினா அதை சர்ச் பண்ணலாம். ஒரு ஒரிஜினல் துணியை வெட்டி எல்லாம் பண்ணிட்டீங்கன்னா துணி என்ன ஆயிடும், இல்லாம போயிடும். அதனால அதை இன்ன வரைக்கும் வெளியே விடலை. அப்படி எடுக்கப்பட்ட காப்பி தான் இது. இது எப்படி இங்கே இந்தியாவில் இருக்குதுன்னு சொன்னா, ஒரு ஆக்ரோ சயின்டிஸ்ட் சாமியார் ஒருத்தர், அவருடைய எம்பிபிஎஸ் சபையை சேர்ந்தவர், 83 வயசு. அவர் ரிசர்ச் ரொம்ப ஆர்வம் இருந்துச்சு. அவரை போகும்போது இந்த துணியை பற்றி தெரிஞ்சு அவருக்காக இதை வாங்கிட்டு வர்றாரு. வாங்கிட்டு அவர் என்ன பண்றாருன்னா, அம்பலவேல தாக்கூர் ஒருத்தர் அவர் ஆலயம் கட்டுறதுக்காக இந்த துணியை ஆலயம் கட்டுமானம் பண்ணிக்காக கொடுக்குறாரு. இது 1000 அவங்க தான் வச்சிருக்காங்க. அதுக்கான விஷயத்தை நீங்க இந்த ப்ரெஸ்ல பார்த்தா தெரியும். கீழே நண்பரும் பேரும் போட்டிருக்காங்க. அவர் அங்கே வச்சுட்டு இருக்கும் போது வேற யாருக்கும் பார்க்கவோ போய் நம்பி கேட்கவோ முடியவே இல்லை.